அந்த மலேசியால இருந்து வந்த 2 பேருமே இந்த பக்கம் ரோகிணியை பார்க்கறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் விஜயாவுமே வா ரோகிணி உன்னை பார்க்கறதுக்கு மலேசியால இருந்து ஆள் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயாவுமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த பக்கம் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் ரோகிணியுமே ஐயோ போச்சுரா, இந்த முத்து வேற பிரச்சனை மேலே பிரச்சனையே இழுத்துக்கிட்டு இருக்கானே, இவனை வச்சுட்டு நான் என்ன பண்றது, இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, மலேசியாவில் வேற நமக்கு எந்த ஒரு இடமும் தெரியாது, யார் பேரை சொல்றது அப்படின்னு சொல்லி பயங்கரமா திணறிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கும் ஒரு ஐடியா வருது. பேசாம நம்ம பல்லு வலின்னு ஆக்டிங் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பல்லு வலிக்கிற மாதிரி ஒரு பக்காவா ஒரு ஆக்டிங்க போடுறாங்க. அப்ப கரெக்டாக கதவை திறந்துட்டு இங்க விஜயா கிட்ட இங்க பாருங்க எனக்கு பல்லு வலிக்குது, பயங்கரமா பேச முடியல அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து பேச முடியாம ட்ரை பண்ற மாதிரி பண்றாங்க. இதை பார்த்தோன்னு விஜயாவுமே என்னாச்சுமா, என்னாச்சு, காலையில் நல்லா தானே இருந்த, ஏதாவது கழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க முத்துவுமே என்ன இது ரோகிணி இப்படி பண்றாங்க, இப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா மீனாவும் முத்துவை தனியா கூப்பிட்டு இங்க பாருங்க ரோகிணி நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், காலையில கிச்சன் வரைக்கும் வந்து என்கிட்ட கிண்டல் பேசிட்டு போனாங்க, அது மட்டும் இல்லாம கிச்சன்ல வந்து தேங்காய்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு பல்லு வலி தெரியல, இப்போ என்ன திடீர்னு பல்லு வலி வருது, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு முத்துவுமே நீ சொல்றதுல உண்மையிலுமே ஒரு அர்த்தம் இருக்கு, எனக்குமே இங்க ரோகிணி மேலே இப்பதான் சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் ரோகிணி லைட்டா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஸ்ருதியுமே இருந்துகிட்டு இருங்கத்த அவங்களுக்கு ஏதோ பல்லு வலிக்குன்னு நினைக்கிறேன், பேசாம அவங்களோட டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியுமே நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் விஜயாவுமே நான் வரமா அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணி கூட கிளம்புறாங்க. ஆனா ரோகிணியுமே இல்ல வேணான்ற மாதிரி சைகை மூலமா இந்த பக்கம் விஜயா கிட்ட சொல்றாங்க. அதனால இங்க எப்பவும் போல பழகுறலே நான் கூட்டிட்டு போறேன் நீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல இங்க ரோகிணியை கூட்டிட்டு அவங்களுமே ஹாஸ்பிட்டல் போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மலேசியால இருந்து வந்தவங்களும் என்னமா இப்படி ஆயிப்போச்சு, உங்க மருமக மட்டும் நல்லா பேசியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட அட்ரஸ் டீட்டெயிலாம் தெரிய வச்சு கண்டிப்பா அவங்க அப்பா யாரு அப்படிங்கறத நானும் சொல்லியிருப்பேன், அது மட்டும் இல்லாம அவரும் எனக்கு எப்படினாலும் தெரிஞ்சவரா தான் இருப்பாரு, என்ன பெரிய பிசினஸ் மேன் வேற சொல்றீங்க, கண்டிப்பா அவங்க தெரிஞ்சவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் விஜயாவுமே அது மட்டும் இல்லாம இப்போ ஏதோ ஒரு சின்ன கேஸ்ல மட்டும் அவங்க இப்போ ஜெயிலில் இருக்கிறதா சொல்றாங்க, என் மருமக தான் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா, அப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லைம்மா, கேஸ்ல இருக்காங்கன்னா கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச வக்கீல்லாம் நிறைய பேர் இருக்காங்க மலேசியால, அவங்கள வச்சு வெளியில கொண்டு வந்துடலாம்னு சொல்லி இவங்க எப்பவும் போல சகஜமா இந்த பக்கம் விஜயா கிட்டே அண்ணாமலைகிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் முத்துக்கு சுத்தமா மனசே சரியில்லை. அவருமே இந்த பக்கம் வந்து ஸ்ருதிக்கு லைட்டா கால் பண்றாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாம கால் எடுத்த உடனே ஸ்ருதி கிட்ட இங்க பாரு ஸ்ருதி நான் தான் பேசுறேன்னு வெளியில காட்டிக்காத, இப்போ நம்ம ரோகிணியை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது இருக்கு, ரோகிணி என்ன பண்றாங்க எதுக்காக இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியணும், அதுக்காக நீங்க கொஞ்சம் அவங்களை கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இங்க ஸ்ருதியுமே இருந்துக்கிட்டு நானுமே அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க, நான் இப்போ ரோகிணி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் வந்து நான் மேட்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துக்கிட்ட வேற மாதிரி பேசுறாங்க. பேசினது மட்டும் இல்லாம இங்க எப்பவும் போல ரோகிணியை தனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இந்த பக்கம் அந்த டாக்டரை தனியா கூப்பிட்டு இங்க பாருங்க அவங்களுக்கு உண்மையிலுமே இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத எனக்கு முதல்ல செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னே அந்த டாக்டருமே ஃபர்ஸ்ட் ரோகிணியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை செக் பண்ணும்போது தான் தெரியுது ரோகிணிக்கு இன்ஃபெக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது, சொல்லப்போனால் ஒரு சொத்தப்பல் மட்டும் இருக்கு, பட் ஆனால் அது எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வருது. உடனே அந்த டாக்டருமே ஒரு நிமிஷம் இருங்க பெயின் கில்லர் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியை உள்ள விட்டுட்டு அவங்களுமே வெளியில வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்ருதி கிட்ட அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லை, அவங்க ஏதோ ஒரு ஆக்டிங் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இங்க ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க. உடனே இதுல ரொம்ப டென்ஷனான ஸ்ருதியுமே சரி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆன ஒரு பல்லு இருக்குன்னு சொன்னீங்கல்ல அந்த சொத்த பல்லு அதை பிடிங்கிருங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஸ்ருதியுமே அந்த டாக்டர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அதே நேரம் நானும் உள்ள வரேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவங்களோட ஃபோன் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஸ்ருதியும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அந்த டாக்டருமே சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கரெக்டாக ரோகிணி கையில் இருக்க ஃபோனை வாங்கி இங்க டேபிளில் வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த டேபிளில் இருக்கிற ஃபோனை ஸ்ருதியும் கையில் எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த டாக்டருமே இந்த பக்கம் ரோகிணிக்கு அந்த பல்லுல மறுக்கிறதுக்கு உண்டான ஊசியை போடுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு பல்லு வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனாக இருக்கு அதை மட்டும் பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இந்த ரோகிணியுமே துடிச்சு போயிடுறாங்க. ஐயோ வேணாம் வேணாம் அந்த பல்லெல்லாம் நல்லா தான் இருக்கு, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க பிடுங்குறன்ற பேரில் வேற எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே கதற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த டாக்டருமே இங்க பாருங்க மேடம் உங்களுக்கு வேற இப்போ பல்லு வலி வந்திருக்கு, கண்டிப்பா இதே டைம்ல அதை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த டாக்டரும் ஸ்ருதியும் சேர்ந்து அழுத்தி பிடிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த டாக்டருமே இங்க பாருங்க ஸ்ருதி நான் பாத்துக்கிறேன், அவங்களுக்கு மறுக்கிற ஊசி போட்டிருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ்ல மறுத்துறோம், நீங்க முதல்ல வெளியில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை வெளியில வெயிட் பண்ண சொல்றாங்க. அதே நேரம் ஸ்ருதியுமே அந்த ஃபோன் எடுத்துட்டு வெளியில போயிடுறாங்க. அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து ரோகிணியோட ஃபோன் ஏதோ லாக் போட்டு ஓப்பன் பண்ணுமா ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணியுமே கண்டிப்பா ஓப்பன் பண்ண முடியல. இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கண்டிப்பா அவங்களோட பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பக்காவா ஓப்பன் பண்ணி என்ன டீடைல் கொஞ்சம் செக் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியோட மொபைலுக்கு ஒரு ஃபோனுமே வருது. அந்த ஃபோன்ல இந்த பக்கம் வித்யான் இருக்கு. வித்யான்ற பேரை பார்த்த உடனே இவங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு தானே, அப்போ இவங்க கிட்ட பேசாம ரோகிணி மாதிரி நம்ம பேசி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பழகுறவளுமே லைட்டா ஃபோனை அட்டன் பண்ணி அப்படின்ற மாதிரி சும்மா லைட்டா ஒரு சவுண்ட் மட்டும் கொடுக்குறாங்க. ஆனா இந்த சவுண்டை கேட்டவுடனே ரோகிணி தான் பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு வித்யாவுமே இங்க பாரு ரோகிணி இந்த மாதிரி ப்ரௌன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காப்ல, அவரு ஏதோ பணம் அவருக்கு தேவைப்படுதாமா, அந்த பணம் மட்டும் அவருக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தரேன்றாரு. அதே நேரம் உன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு உண்மையும் வெளியில சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு, பேசாம அந்த ஆளை நான் வீட்டுக்கு வர சொல்றேன், நீ வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களும் சொல்றாங்க. அதே நேரம் அந்த ஆள் கிளம்பணும்னு உனக்கு ஒரு ஃபோன் பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க வித்யாவும் சொல்லிட்டு இந்த காலை கட் பண்றாங்க.
இது கேட்டோன்னே இந்த பக்கம் ஒன்றுமே புரியல. என்னது இது, ப்ரௌன் மணி யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வராங்களாம், அது இல்லாமல் நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்களுமே டாக்டரை பார்க்குற மாதிரி போயிட்டு ரோகிணியோட மொபைலில் மறுபடியுமே அந்த டேபிளில் வச்சுட்டு இந்த பக்கம் எதுவும் தெரியாத மாதிரி வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கம் ரோகிணிக்கு ஒரு பல்லையும் பிடிங்கி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஸ்ருதியுமே இங்கே டேரெக்டாக முத்துக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்க முத்து, வித்யா வீட்டுக்கு யாரோ ப்ரௌன் மணின்னு ஒருத்தர் வராரா, அவர் ஏதோ ரோகிணி சம்பந்தப்பட்ட உண்மைகளை வெளியில் சொல்ல மாட்டேன், அதுக்கு பதிலாக அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ நம்ம இப்போ வித்யா வீட்டுக்கு போகணும், ரோகிணி நம்ம வீட்டுக்கு வந்த உடனே வித்யா வீட்டுக்கு கிளம்புவாங்க, அப்போ நம்ம கண்டிப்பாக வித்யாவை ரோகிணியும் சேர்த்து ஃபாலோ பண்ணணும், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியுமே இங்கே முத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துமே, நீங்கள் கவலையே படாதீங்க, நான் இந்த விஷயத்தை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியை மட்டும் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியை கூப்பிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே ரோகிணி உள்ள பல்லு பிடிங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ரோகிணியோட ஃபோனுக்கு வித்யா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாமல், ரோகிணி இந்த மாதிரி ப்ரௌன் மணி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வாசிக்கிறேன் வா, நான் ஏற்கனவே சொன்னல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே இங்கே ரோகிணியுமே, இரு இப்போ தான் பல்ல பிடிங்கிருக்கேன், நான் வரது கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்றாங்க. ஆனால் இதை கேட்ட வித்யாவுமே, என்ன ரோகிணி சொல்கிற, பல்ல பிடிங்கிருக்கியா, எதுக்காக பிடிங்கிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீ வேற இந்த முத்து வேற பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி வீட்டுக்கு ஆளை கூட்டிட்டு வந்துட்டான், யாரோ மலேசியாவிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சரியான பிரச்சனை பண்ணிட்டான், நான் வேற அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க சோழி முடிஞ்சிருக்கும், அதனால தான் பல்லு வலின்னு ஒரு ஆக்டிங்கை போட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ ஏதோ இங்கே வந்ததுக்கு இந்த ஸ்ருதி வேற டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணி என்னோட பழைய சொத்த பல்ல பிடுங்க வச்சுட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன், இரு நான் வீட்டுக்கு போய் சமாளிச்சுட்டு அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு பக்கம் சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போ போல டாக்டருமே இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே சாஃப்டா இந்த பக்கம் ஸ்ருதி கிட்ட ரொம்பவே சைலண்டா சொல்லி அனுப்புறாங்க. அதே நேரத்தில் ஸ்ருதியுமே எங்க ரோகிணியோட உண்மையான முகம் தெரிஞ்சதுக்கப்புறம், வாங்க ரோகிணி போகலாம், இப்போ உங்களுக்கு பல்லெல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல்ல, அந்த சொத்தப்பல போடுங்கன்னு இனிமேல் உங்களுக்கு வழியே இருக்காது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரோகிணியுமே ஆட்டோவில் வச்சு எப்போ போல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே முத்துவுமே கண்டிப்பாக ரோகிணி வந்ததுக்கப்புறம் அது யார் இந்த ப்ரௌன் மணி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க எதுக்காக போய் அவங்கள பார்க்க போறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ போல இங்கே ரோகிணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னா அந்த மலேசியா கப்பலும் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. இது பார்த்தோன்னா ரோகிணியுமே, ஓகே ஆண்டி எனக்கு இந்த மாதிரி பியூட்டி பார்லர் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் விஜயாவுமே இல்லை வேணாமா, இன்னைக்கு தான் உனக்கு பல்லு பிடிங்கிருக்குல்ல, பேசாம நீ வீட்டில் உட்காரு அப்படின்றாங்க. இல்லை நான் போய் தான் ஆகணும், முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து ப்ரௌன் மணியை பார்க்கறதுக்காக வித்யா வீட்டு கிளம்புறாங்க. ஆனால் அதே நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எங்க முத்து, ஸ்ருதி, ரவி, இன்னொரு பக்கம் மீனா இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பக்கம் ரோகிணியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் ரோகிணி ப்ரௌன் மணி மீட் பண்ணும்போது இவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ரோகிணிக்கு டண்டனக்கா தான். உண்மையை சொல்ல போனால் ரோகிணி இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை மறைச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். ஆனால் இதுக்கு மேலே அதை மறைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ரோகிணியை சும்மா விட மாட்டாங்க. அதே நேரம் இங்கே ப்ரௌன் மணி ஒரு கறிக்கடைக்கார அப்படிங்கிற விஷயம் இங்கே முத்து மீனாக்கெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த இங்கே அண்ணாமலை வரைக்கும் கொண்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்குவாங்க. இதனால முக்கியமாக பாதிக்கப்பட போகிறது ரோகிணி மட்டும்தான். அதே நேரம் இப்போ இங்கே ரோகிணி மட்டும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா மறுபடியுமே மனோஜோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் வந்து ரோகிணியை சுற்றி தான் எல்லாமே இந்த கதையே போய்கிட்டு இருக்கு. ரோகிணி பண்ணுற தப்புக்களை வச்சு தான் இங்கே எல்லாமே சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இனிமேல் வரப்போகிற எபிசோடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த எபிசோட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.